السلام عليكم ورحمة الله وبركاته والحمد لله والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد. பாசமான சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த சப்தம் கேட்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் அருளால் நீண்ட நெடிய நேரம் மார்க்க விளக்க பொதுக்கூட்டம் முத்துப்பேட்டை என்ற பாரம்பரிய மிக்க இந்த ஊரில் நடந்து வருகிறது. அதனுடைய இறுதியாக மிக மிக சுருக்கமாக சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். பொதுவாக என் அன்பான பெற்றோர்களே, அல்லாஹ் அஸ்ஸ வஜல் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய அருள் கொடைகளில் மிகச்சிறந்த, மிக உன்னதமான, மிக பெருமதியானது ஒரு அருள் கொடை குழந்தைகள் என்ற ஒரு அருள் கொடை. சமகாலத்தில் உலகளாவிய அளவில் சர்வதேச பிரச்சனையாக இருப்பது அடுத்த தலைமுறைகளை நாம் எப்படி உருவாக்கப் போகிறோம். காரணம், ஒரு 30 வருடத்திற்கு முன்பாக, ஒரு 25 வருடத்திற்கு முன்பாக வளர்ந்த ஒரு காலம் அல்ல இந்த காலகட்டம். தகப்பனின் கண்டிப்பிலும் தாயின் அரவணைப்பிலும் ஆசிரியர்களினுடைய கண்டிப்பிலும் வளர்க்கப்பட்ட ஒரு காலம் அல்ல இந்த காலகட்டம். உலகளாவிய அளவில் இன்றைக்கு முன்னேறிய மேற்கத்திய நாடுகள் கூட இன்றைக்கு ஆகப்பெரும் பிரச்சனையாக உருவெடுத்திருப்பது அடுத்த தலைமுறைகளை நாம் எப்படி உருவாக்கப் போகிறோம். சுருக்கமாக இந்த அவையிலேயே நாம் பார்க்கலாம். ஒரு காலம் இருந்தது, ஏதேனும் மார்க்க விளக்க கூட்டம் என்று சொன்னால் வாலிபர்கள், சிறார்கள் அதிகமாக இருப்பார்கள், முதியவர்கள், பெண்கள் குறைவாக இருப்பார்கள். நாம் வாழ்ந்த ஒரு 10-20 வருடத்திற்கு முன்பாக ஏதேனும் ஒரு மீலாது பொதுக்கூட்டமாக இருக்கட்டும் அல்லது ஏனைய எந்த மார்க்க நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் கூட வாலிபர்களினுடைய கூட்டம் அதிகமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு முத்துப்பேட்டை அல்ல உலகளாவிய அளவிலேயே இன்றைக்கு வாலிபர்கள் ஒரு இடத்திலே அமர வைப்பது, அவர்களுக்கு உபதேசம் செய்வது, அவர்களினுடைய வாழ்வுக்கான வழிகாட்டுதலை நல்குவதெல்லாம் இன்றைக்கு பிடிக்காத ஒரு காலமாக இருக்கிறது. ஐத்தான் அரபியில் சொல்வார்கள், காசாவினுடைய உழுக்கத்தை விட வேற என்ன நம்மை உழுக்க வேண்டும். ஒரு மனிதனை உழுக்க வேண்டுமையானால், ஒரு மனிதனை கண்கலங்க வைக்க வேண்டுமையானால், ஒரு மனிதனை ஒரு இடத்திலே அமர வைக்க வேண்டுமையானால் காசாவினுடைய இனப்படுகொலை சர்வதேச நாடுகள், கிறிஸ்தவ நாடுகள் கொந்தளித்து நிற்கிறது. முஸ்லிம் நாடுகள் அல்ல, முஸ்லிம்கள் அல்ல, மதத்தை கடந்து மனிதத்தை நேசிக்கக்கூடிய லட்சோபக்கணக்கான மக்கள் வீதியிலே இறங்கி காசாவினுடைய கண்ணீரை துடையுங்கள், காசாவுக்கு உணவளியுங்கள், காசாவை ஆக்கிரமிக்காதீர்கள் என்பதாக களத்திலே நிற்கிறது என்றால், ஆனால் நம்மை உழுக்க மறுக்கிறது. என்ன வார்த்தைகளை கொண்டு அழைத்தாலும் காசாவுக்கு கண்ணீர் சிந்துவோம், காசாவுக்கு போராடுவோம், வாருங்கள் என்று எந்த ஒரு வார்த்தையை சொல்லி ஒரு இடத்திலே அவனை அமர வைத்து அவனுக்கு நான்கு நல்ல விஷயத்தை எப்படியாகிலும் போதிக்க வேண்டும் என்பதாக எந்த மந்திர வார்த்தைகளை சொன்னாலும் கூட அவனால் ஒரு இடத்திலே நம்மை அவர்களை ஒன்று திரட்ட முடியவில்லை என்று சொன்னால் இது இங்குள்ள பிரச்சனை அல்ல. அடுத்த தலைமுறைகளை உருவாக்குவது என்பது சமகாலத்தில் ஆக ஒரு பெரும் பிரச்சனை. ஆதலால் மிகச் சுருக்கமாக ஒரு 20-30 நிமிடங்களுக்குள்ளாக இந்த உரையினுடைய இறுதி பகுதியில் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் எவ்வளவு பெரிய பாதிப்பை அடுத்த தலைமுறை நமது வீட்டினுடைய முற்றங்களில் விளையாடக்கூடிய, நம்முடைய வீட்டினுடைய முற்றங்களில் சரிந்து நிற்கக்கூடிய நம்முடைய குழந்தைகள் எவ்வளவு பெரிய சூழ்ச்சி வலைகளுக்குள்ளாக பின்னப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த உரையினுடைய இறுதி பகுதியில் உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். அல்லாஹ் தரக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் குழந்தைகள் என்ற ஒரு பாக்கியம். அரபியில் ஹிபத் என்று சொல்வார்கள். ஒரு மனிதனை நேசிக்கும் பொழுது அந்த நேசத்தை வெளிக்காட்டுவதற்காக ஆள் மனதிலிருந்து கொடுக்கப்படக்கூடிய அன்பளிப்பிற்கு அரபியில் ஹிபத்துன் என்ற வார்த்தை பதிவு செய்யப்படும். பல நேரங்களில் அன்பளிப்பு செய்வோம், ஒரு காரணத்திற்காக அன்பளிப்பு செய்வோம். பல நேரங்களில் நாம் அன்பளிப்புகளை கொடுப்போம் அவரை கவருவதற்காக அல்லது நம்மை அவர் கவருவதற்காக கொடுப்போம். ஆனால் ஹிபத் என்ற வார்த்தை இருக்கிறது, உள்ளத்தினுடைய ஆள் மனதில் நேசத்தால் கொடுக்கப்படக்கூடிய ஒரு அன்பளிப்பு.
குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறான், யஹபு லிமன் யஷாஉ இனாஸா வ யஹபு லிமன் யஷாஉ ஸுகூரா. நாம் நாடுபவர்களுக்கு அன்பளிப்பாக நாம் குழந்தைகளை கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். இந்த இடத்தில் அல்லாஹ் பதிவு செய்யக்கூடிய வார்த்தை ஹிபத்துன், உள்ளத்தினுடைய ஆழ் மனதிலிருந்து. ஏதோ திருமணம் முடித்தோம், சந்தர்ப்பமாக வீடு கூடினோம், ஏதோ குழந்தை பிறந்தது, ஒரு இயற்கை சூழல் அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், யஹபு, நாம் நேசிப்பவர்களுக்கு, நாம் நாடக்கூடியவர்களுக்கு நாம் மானசீகமான ஒரு அன்பளிப்பாக குழந்தைகளை கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். அல்லாஹுவினுடைய ஒரு குணம் சுன்னத். அல்லாஹ் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு குணம் உண்டு, பறவைகளுக்கு ஒரு குணம் உண்டு. அல்லாஹுவினுடைய ஒரு குணம், அவன் எதை நமக்கு அருள்கொடையாக தந்தானோ, சும்மல துஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம், நிச்சயமாக திட்டமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அருள்கொடைகளை பற்றி நீங்கள் நாளைக்கு மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். அப்ப குழந்தைகள் அல்லாஹுவினுடைய அடுத்த தலைமுறைகள், அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அன்பளிப்புகள். அவர்கள் விவகாரமாக அல்லாஹ் நாளைக்கு நம்மை விசாரிக்க இருக்கிறார். உலகம் பல்வேறு ஆய்வுகளை செய்கிறது, பல்வேறு விவாத களங்களை, பல்வேறு சர்வதேச கட்டமைப்புகளை உருவாக்குகிறது. அடுத்த தலைமுறைகளை சீர்படுத்துவதற்காக பல்வேறு பொதுக்கூட்டங்கள், பல்வேறு விவாதங்கள், பல்வேறு கருத்தரங்குகள், பல்வேறு ஆய்வு புத்தகங்களை உலகம் உருவாக்கினாலும் மார்க்கம் மிக நேர்த்தியாக ஒரு 3 வழிகாட்டுதலை தருகிறது. அந்த 3 வழிகாட்டுதலின் ஊடாக ஒரு குடும்பம், ஒரு சமூகம், ஒரு ஊர், ஒரு கட்டமைப்பை நாம் அடுத்த தலைமுறைகளுக்கு உருவாக்கி கொடுப்போமேயானால் அடுத்த தலைமுறைகள் ஆக்கப்பூர்வமான ஒரு தலைமுறைகளாக இருப்பார்கள். அதில் மிக பிரதானமானது குழந்தைகள் வளருவார்கள், மாறாக நம்மை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். குழந்தைகள் வளருவார்கள், நாம் அல்ல அவர்களை வளர்ப்பது, மாறாக நம்மை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். எப்படி வளர்த்துக் கொள்வது? உதாரணத்திற்கு நான் சொல்கிறேன். நாம் எல்லோரும் இப்பொழுது பயன்படுத்தக்கூடிய செல்போன், கூகுள் என்ற ஒரு செல்போன், அதுல ஒரு ஆய்வு கட்டுரை இருக்கிறது. வாய்ப்பு இருந்தால் அந்த ஆய்வு கட்டுரையை படித்து பாருங்கள். கூகுள்ல ஒரு ஆய்வு கட்டுரை இருக்கிறது. கலிபோர்னியா என்ற அமெரிக்காவினுடைய ஒரு பல்கலைக்கழகம், அந்த மாகாணத்தினுடைய பல்கலைக்கழகத்தை சார்ந்த ஆசிரியர்கள், மாணவர்கள் இருவரும் சேர்ந்து உலகளாவிய அளவிலே ஒரு ஆய்வை மேற்கொண்டார்கள். ரொம்ப இலகுவான ஒரு ஆய்வு. உலகத்தில் கொடூரமாக தவறு செய்து சிறையில் இருக்கக்கூடிய கடுமையான குற்றவாளிகளை ஆய்வுக்கு உட்படுத்தினார்கள். சென்ற வருடம் விழுப்புரம் மாவட்டம், உங்க பக்கத்து மாவட்டம் விழுப்புரம், 18 வயது பையன் அவங்க அம்மாட்ட காசு கேட்கிறான். நைட் நேரத்தில் அவங்க அம்மா கொடுக்கல. எல்லா நாளிதழ்களையும் வந்த செய்தி. புரிந்து கொள்வதற்காக நான் சொல்கிறேன், அடுத்த தலைமுறை எங்கே நிற்கிறது என்பதற்காக. அப்போ நம்ம பக்கத்து மாவட்டம் விழுப்புரம். அப்ப அந்த பையன் அம்மாட்ட காசு கேட்கிறான். அந்த அம்மாவுக்கு தெரியுது மகன் ஏதோ ஒரு போதை வஸ்துவை பயன்படுத்துவதற்காக காசு கேட்கிறான்னு தெரிஞ்ச உடனே அந்த அம்மா கொடுக்கல. மறுநாள் காலையில அந்த பையன் இருக்கிற வீட்டுல அந்த அம்மாவை காணும். உடனே பக்கத்து வீட்டு பெண்கள் எப்பவும் எந்திப்பாங்க, கேட்பாங்கல்ல. அந்த அம்மா எப்பவும் வீட்டை தூப்பாங்க, கோலம் போடுவாங்க. அந்த மகன்கிட்ட கேட்கறாங்க, எங்க உங்க அம்மா எங்கப்பான்னு கேட்கறாங்க. அந்த பையன் முன்னுக்கு பின்னா பேசுறான். உடனே காவல்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்கப்படுகிறது. காவல்துறை அதிகாரிகள் வருகிறார்கள். அந்த பையன்கிட்ட விசாரிக்கிறாங்க. அந்த பையனினுடைய பேச்சு ஒரு ஹாலா இல்ல, ஒரு தெளிவா இல்ல. உடனே அதிகாரிகள் வீட்டை ஆய்வு செய்தா வீட்டுல ஒரு பகுதி மட்டும் சிமெண்டால பூசப்பட்டிருக்கு. ஒரு இடத்துல திடீர்னு கொத்தி நம்ம பூசி இருந்தா தெரியுமா இல்லையா? வீட்டினுடைய ஒரு பகுதி மட்டும் கொத்தி புதிதாக பூசப்பட்டிருக்கு. உடனே காவல்துறை அதிகாரிகள் கடப்பாறை வச்சு உடைச்சா என்ன நடந்திருக்குன்னா, நைட் அம்மா காசு கேட்டான்ல, அம்மாட்ட கொடுக்கல, இரவோடு இரவா தாய் தலையில கல்ல போட்டு கொன்னு புதைச்சு பூசி இருக்கிறார். இது எப்படி சாத்தியம்? 2 நாட்களுக்கு முன்பாக நம்ம எல்லாரும் படிச்ச ஒரு செய்தி. மனைவி துரோகம் செய்கிறாள் கணவனுக்கு. இந்த மனைவியை பழி வாங்கணும். மனிதர்கள் சமகாலத்தில் அடுத்த தலைமுறை எப்படி உருவாகுகிறது, அதற்கு யார் காரணம், அவர்களை சீர்படுத்த வேண்டுமே. ஆனால் எங்கே பிரச்சனை என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். அந்த ஆய்வு கட்டுரை என்னன்னா, உலகளாவிய அளவுல கொடூரமாக தவறு செய்தவர்கள். பொதுவா மனிதன் கோபம் வரும்பொழுது பேசாம இருப்பான், முகத்தை திருப்பிக் கொள்வான். இது மனிதனினுடைய இயல்பு. தாயை எப்படி கொலை செய்ய தோன்றும்? 2 நாட்களுக்கு முன்பாக நம்ம தமிழகத்துல
மனைவி கணவனுக்கு துரோகம் செய்து இனி ஒரு ஆணோடி தொடர்புல இருக்கிறார். கணவன் இப்ப மனைவியை பழிவாங்கணும் நினைக்கிறாரு. என்ன செய்யறது? அவருக்கு 3 குழந்தைகள், 3 குழந்தையினுடைய கழுத்தை அறுத்துக் கொள்கிறார். ஒரு தகப்பன், 28 வயது தகப்பன் மனைவியை பழிவாங்க வேண்டும், தனக்கு பிறந்த குழந்தையை. என்ன சாத்தியம்? சமகாலத்தில் நமக்கு பக்கத்தில் நமது அயல்வாசியாய் நம்முடைய ஊரிலே அடுத்த தலைமுறை, சென்ற வருடம் தாம்பரம் ஹாஸ்பிட்டல்ல ஒரு 6 மாத குழந்தை, அந்த குழந்தையினுடைய மர்ம உறுப்புல ரத்தம் வடியுது. டாக்டர் ஆய்வு செஞ்சுட்டு சொல்றாங்க பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு. 6 மாத குழந்தை நம்ம என்ன கண் கொண்டு பார்ப்போம்? வீட்டினுடைய முற்றத்தில் தவளக்கூடிய ஒரு குழந்தை, வீட்டுக்குள்ளாக தவளக்கூடிய ஒரு குழந்தை, அந்த யார் வீட்டு குழந்தையாக இருக்கட்டும், அந்த குழந்தை நம்ம என்ன கண் கொண்டு பார்ப்போம்? ஆனால் நாம் வாழக்கூடிய உலகத்தில் 6 மாத குழந்தை டாக்டர் சொல்றாங்க பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கு. கடைசி காவல்துறை கைது செய்கிறது, 66 வயது முதியவரை கைது செய்கிறது. ஐக்கிய நாடு சபை யூனிசெஃப் குழந்தைகளினுடைய பாதுகாப்பு அமைப்பு என்று சொல்லக்கூடிய சர்வதேச ஐக்கிய நாடு சபை சொல்கிறது உலகத்தினுடைய 90% குழந்தைகள் வளரும் பொழுது ஏதோ ஒருவரால் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்படுகிறது. அப்ப என்ன காரணம்? இத மாதிரி தவறு செய்து, கொடூரமாக தவறு செய்து, தீவிரவாதியாய், பயங்கரவாதியாய், சைக்கோவாக, வயது வித்தியாசம் தெரியாமல் தாயை கொலை செய்வது, தகப்பனை கொலை செய்வது, கெட்டிய மனைவியை கொலை செய்வது, பெற்றெடுத்த குழந்தைக்கு விஷம் வைத்து கொலை செய்வது, பெற்றெடுத்த குழந்தையின் கழுத்தை அறுப்பது, இப்படி ஒரு சைக்கோ உலகம் நமக்கு முன்பாக உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி தவறு செய்து குற்றவாளியாக சிறையில் இருக்கிறாங்கல்ல, அவர்களை தான் ஆய்வுக்கு உட்படுத்தியது அந்த ஆய்வு கட்டுரை. அதுல உலகத்தை உழுக்கக்கூடிய ஒரு செய்தியை, இந்த சப்தம் கேட்கக்கூடிய மதத்தை கடந்து, இது மதத்திற்கான பிரச்சாரம் அல்ல, நானும் குழந்தைகளின் தகப்பன், அடுத்த தலைமுறையை முத்துப்பேட்டையில் நம்முடைய முன்னோர்கள் சிறப்பாய் சீராய் நம்முடைய ஊரையும் நம்முடைய ஊரின் கண்ணியத்தையும் நம்மிடத்திலே கொடுத்திருக்கிறார்கள். நாம் அடுத்த தலைமுறையிடத்தில் கொடுக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய அடுத்த தலைமுறை இருக்கிறதா என்பதை உரசி பார்ப்பதற்காக நான் சொல்கிறேன். அப்போ அந்த ஆய்வு கட்டுரையில சொல்றாங்க, இந்த மாதிரி கொடூரமா தவறு செய்தவர்களை ஃபுல்லா உலகளாவிய சிறைகள்ல இவர்களுக்கு ஒரு தனி ஃபைல் இருக்கும், சாதாரண ஃபைல் இருக்காது. இவங்க எல்லாம் கொடூரமாக தவறு செய்தவர்கள், மனித வர்க்கத்தை தாண்டி தவறு செய்தவர்கள், சைக்கோவாக தவறு செய்தவர்கள். அப்ப இவர்களை ஆய்வுக்கு உட்படுத்தும் பொழுது அந்த ஆய்வு கட்டுரையில் ஒரு உண்மையான ஒரு செய்தியை, உலகத்தை உழுக்கக்கூடிய ஒரு செய்தி அந்த ஆய்வு கட்டுரை சொன்னது, யாரெல்லாம் பின் நாட்களில் பயங்கரவாதியாய், தீவிரவாதியாய், சைக்கோவாக, மிருகமாக மாறுகிறான் என்று சொன்னால் அவர்களினுடைய குழந்தை பருவத்திலேயே பெற்றோர்களால் அந்த குழந்தைத்தனம் சீரழிக்கப்பட்டிருக்கும். உதாரணம் மிசால் அதிலே சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னா, குழந்தைகளுக்கு முன்பாக கணவன் மனைவி சண்டையிடுவது. நம்ம பிள்ளைக்கு நாம தான் முதல் ஹீரோ. நாம நம்ம பையன் கெட்டு போயிட்டான், என் பையன் போதைக்கு அடிமை ஆயிட்டான், என் பையன் சோரியர் குதிக்கிறான், என் பையன் ஆபாச படம் பார்க்கிறான், எங்க ஊர்ல அக்கிரமங்கள் அநியாயங்கள் பெருகிவிட்டது, கஞ்சாவும் அபீனும் போதை வஸ்துவும் தலைவிரித்து ஆடுகிறது என்பதாக நாம் வருத்தப்படுகிறோமே. ஆனால் சீர்திருத்தம் என்பது அவனுக்கல்ல, முதலில் நமக்கு தேவைப்படுகிறது. அந்த ஆய்வு கட்டுரை அழகா சொல்லும், குழந்தைகள் அவர்களினுடைய குழந்தை பருவத்திலேயே பெற்றோர்களால் அந்த குழந்தைத்தனம் சிதைக்கப்படுவது. 10-12 வயது வரை குழந்தைகள், இப்ப நம்ம எல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம்ல, ஒரு 4 குழந்தைய பாருங்க சுத்திக்கிட்டே இருக்கும், அவனால உட்கார முடியாது, அவன் அப்படித்தான் இருப்பான். அவனினுடைய குழந்தை பருவத்தை பெற்றோர்கள் சிதைப்பது, குழந்தைக்கு முன்பாக சண்டையிடுவது, கெட்ட வார்த்தை பேசுறது, குழந்தைக்கு முன்பாக தவறு செய்வது, குழந்தைகளுக்கு முன்பாக தகப்பன் இனி ஒருவரோடு தொடர்பில் இருப்பது, தாய் இனி ஒருவரோடு தொடர்பில் இருப்பது. இந்த பேச்செல்லாம் விடுங்க. உங்க ஊர்ல மனோதத்துவ டாக்டர், நம்ம எல்லாரும் ஃபேமிலி பெண்கள் அதிகம் இருக்கிறீர்கள், நமக்கு கண்டிப்பா ஒரு ஃபேமிலி டாக்டர் இருப்பாரு. உங்க ஊர்ல ஏதாச்சும் ஒரு மனோதத்துவ டாக்டர் இருந்தார்னா அவர்கிட்ட போய் நீங்க கேளுங்க, யாருக்காச்சும் ஒருத்தர் மனநலம் பாதிக்கப்பட்டு விட்டால், ஆனா இருந்தால் 20-25 வயதுக்கு பிறகுதான் பாதிக்கப்படுவான்,
பெண்ணாக இருந்தால் 20 வயதுக்கு பிறகுதான் பாதிக்கப்படுவாள். பிறக்கும் பொழுது எவனும் சட்டையை கிழிச்சிட்டு என்ன செய்ய மாட்டான், பைத்தியமா பிறக்க மாட்டான். அவனுடைய வாழ்க்கையில எங்கோ ஒரு இடத்துல மனம் சிதைக்கப்பட்டிருக்கும். உலகத்தில் யாராவது மனநலம் பாதிக்கப்பட்டால் அவரை கொண்டு போய் நம்ம ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தன்னு வைங்க, அந்த டாக்டர் நேத்து இந்த ஆள் என்ன செஞ்சா, போன வாரம் இந்த ஆளுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு முதல்ல கேட்க மாட்டார். காரணம், இதை நாங்கள் ஒரு ஆய்வாக நடத்தியதனால் உரிமையாக பேசுவேன். அந்த டாக்டர் முதல்ல என்ன கேட்பார் அப்படின்னு சொன்னா, இந்த குழந்தையினுடைய முதல் 10 வருடம் எப்படி இருந்தது, இவங்க அம்மா அப்பா உயிரோடு இருந்தாங்களா, இவங்க அம்மா தற்கொலை பண்றதை இந்த புள்ள பார்த்துட்டா, அல்லது இவங்க அத்தா வேற யாரையாச்சும் கல்யாணம் முடிச்சிட்டாரா, இவங்க அம்மா அப்பா சண்டை போட்டு விவாகரத்தாகி இந்த புள்ள பாட்டிட்டையோ தாத்தாட்டையோ வளர்ந்துச்சா, இதுதான் முதல்ல கேட்பார்கள். ஏன்னா குழந்தைகளினுடைய உள்ளம் சிதைக்கப்பட்டு விடும். பெற்றோர்களால் சிதைக்கப்படும் பொழுது இங்க நாம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, பிள்ளைக்கு முன்பாக சமூகமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய யாராக இருக்கட்டும், நெஞ்சிலே கை வைத்து பேசுவோம். நம்முடைய மகனை பக்கத்தில் வைத்துக் கொண்டு எவ்வளவு அசிங்கத்தை அட்டூழியத்தை நாம் செய்கிறோம். நம்ம பார்க்கக்கூடிய பார்வைகள் என்ன? நம்ம வீட்டுல இன்னைக்கு நாடகம்னு பார்க்கிறோம், படம்னு பார்க்கிறோம், அதுல என்ன பார்க்கிறோம்? 2 நபர்களினுடைய தனிப்பட்ட காட்சிகள், இருவரினுடைய அசிங்கங்கள். குழந்தையை பக்கத்தில் வைத்துக் கொண்டு ஒரு தாய்க்கு ரோஷம் இல்லை. என் மகனை நான் 10 மாதம் சுமந்து பெற்ற மகனை பக்கத்தில் வைத்துக் கொண்டு பார்க்கிறேன். அப்ப இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, முதல்ல நாம நம்மை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் சீரழிந்தால் நம்முடைய குழந்தைகள் நம் மடியிலே சீரழிவார்கள். அடுத்த தலைமுறையை ஆக்கப்பூர்வமான, அறிவுபூர்வமான, சமூகத்திற்காக களமாடக்கூடிய யாராக இருக்கட்டும், இந்த சத்தம் கேட்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நாம் சொல்லிக் கொள்கிறோம், ஊரின் மீது, நாட்டின் மீது, சமூகத்தின் மீது அக்கறை இருப்பது உண்மையாக இருந்தால் நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்வோம். குடும்பத்துக்குள்ளேயும் பிரச்சனை. அவன் வெளியே வந்தாம்னா பெரியவர் உட்கார்ந்து தம் அடிச்சிட்டு இருக்கிறாரு, பெரியவர் உட்கார்ந்து ஆபாச படம் பார்க்கிறாரு, பள்ளிவாசல் தலைவரே தவறு செய்யறாரு, டீ கடையில உட்கார்ந்து பார்த்தா அவன் யாரெல்லாம் பெரியவர்கள் நினைத்தானோ, ஊரினுடைய முக்கியஸ்தர்கள் என்று நினைத்தானோ, அவர்கள் அனைவரும் தவறு செய்வதை பார்க்கிறான். பின்னால் அவனே இந்த சமூகத்தின் ஆகப்பெரிய தீவிரவாதியாக மாறிவிடுகிறான். உங்களுக்கு எல்லாம் தெரியும், சூரத்துல் கஹ்ஃப்னு ஒரு அத்தியாயம். அந்த அத்தியாயத்தோடு அழகான வரலாறு அல்லாஹ் சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். மூசா தான் மாணவர், ஹிதர் தான் ஆசிரியர். இந்த ஆசிரியர் தான் மாணவனுக்கு பல செய்திகளை சொல்லி கொடுத்துக்கிட்டே போவாரு. அப்ப ஒரு ஊருக்குள்ள போவாங்க. ஊருக்குள்ள போயிட்டு இரவு நேரம், இது மாதிரி இரவு நேரத்துல 2 பேரும் பெரிய இறை தூதர்கள் போய் சாப்பாடு கேட்பாங்க. எங்களுக்கு சாப்பிட சூர கஹ்ஃப்ல குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். அப்ப சாப்பாடு கேட்கும் பொழுது அந்த ஊர் மக்கள் என்ன செய்வாங்கன்னா, இல்ல. அப்ப அவங்க சொல்லுவாங்க, 2 இறை தூதர், நீங்க சாப்பாடு தான் தரல, இரவு நேரம் ஆகிவிட்டது, இருள் சூழ்ந்து விட்டது, கொஞ்ச நேரம் நாங்க ஓய்வு எடுத்துட்டு போறோமே, காலையில சூரியன் உதிச்ச உடனே நாங்க போறோம், உங்க ஊர்ல கொஞ்சம் ஓரமாக தங்கிக் கொள்கிறோம். அந்த மக்கள் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரி 2 பேரும் என்ன செய்வார்கள், அவமானப்படுத்தி தள்ளி விடுவார்கள். இது மூசாவால தாங்கவே முடியாது. ஏன்னா உலகத்துல யாரா இருக்கட்டும், இரவு நேரத்தில் கையேந்தினால் உணவு கொடுப்பார்கள். எல்லா கடையும் பூட்டப்பட்ட பிறகு இரவு நேரத்தில் கையேந்திக்கிறோம் என்றால் யாரா இருந்தாலும் உணவு கொடுப்பார்கள். தூங்குவதற்கு வீட்டு வாசல்ல திண்ணைகள் அமைத்திருப்பார்கள், திண்ணையில படுத்து உறங்குங்கள் என்று எல்லாரும் அனுமதி கொடுப்பார்கள். ஆனா அந்த ஊர்ல ஒருத்தன் இல்லை, எல்லாரும் என்ன செய்யறான், மனிதநேயத்திற்கு எதிராக அந்த 2 இறை தூதருக்கு ஒருத்தன் கூட உணவு கொடுக்கல. எல்லாரும் என்ன செய்யறான், ஊரை விட்டு வெளியே தள்ளி விடுறான். அப்படி வெளியே வரும் பொழுது அந்த ஊரின் மீது சாயும் விதமாக ஒரு சுவர் இருக்கின்றது. அந்த இன்னும் கொஞ்ச நாள்ல ஏதேனும் மழை பொழிந்தால் அந்த சுவர் செறிந்து கீழே விழுந்து விடும். உடனே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாரு, சட்டையை கலட்டிட்டு அந்த சுவரை போய் என்ன செய்யறாரு, கொத்தனார் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. மூசாவுக்கு பொறுக்கல. ஏன்னா நம்மளே அந்த பையன் மதிக்கவே இல்லை. அந்த ஊர்க்காரன் எல்லாரும் நம்மளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி இருக்கிறான். ஊர்ல உள்ள எல்லாரும் நமக்கு ஒரு வாய் சாப்பாடு தரல. அவன் ஊர்ல ஒரு சுவர் சரிஞ்சு கிடந்தா நமக்கு என்ன, விழுந்து செத்து ஒளியட்டும், நீயே அவனுக்கு போய் உதவி செஞ்சு கொண்டிருக்கிறாய் என்ற கோபத்துல மூசா ஹிதரை பார்த்து கேட்பாரு, ஏன் உங்களுக்கு எல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு. உடனே இப்ப ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அழகான ஒரு வரலாறு சொல்வார். இந்த சுவருக்கு கீழே ஒரு புதையல் இருக்கிறது. அந்த புதையல், இந்த சுவர் கீழே விழுந்துட்டுனா அந்த கெட்ட ஊர்வாசிகள் எல்லாம் அந்த புதையலை எடுத்துருவான். இந்த புதையல் யாருக்கு சொந்தம் என்றால் ஒரு அனாதை சிறுவனுக்கு சொந்தம். அவன் வளர்ந்ததற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் இந்த புதையலை தேடி அவன் வர இருக்கிறான்.
அவன் கையில போய் இந்த புதையல் சேர வேண்டும் என்பதற்காக இந்த சுவரை நான் சரி செய்தேன் என்று சொல்லிவிட்டு, அந்த சிறுவன் மீது உள்ள பாசத்தினால் நான் இந்த சேவையை செய்யவில்லை. வகான அபூஹுமா சாலிஹா, அந்த சிறுவனை பெற்றெடுத்த தாயும் தகப்பனும் ஒழுக்கத்தோடு வாழ்ந்தார்கள். ஆதலால் அந்த தாய் தகப்பன் ஒழுக்கத்தோடு இருந்ததினால் அந்த சிறுவனுக்கு நான் உதவி செய்து கொண்டிருக்கிறேன். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனினுடைய மிகச்சிறந்த விளக்க உரையாளர். அவர் சொல்வாரு, தாயும் தகப்பனும் ஒழுக்கமாக இருந்தால் நம்முடைய ஒழுக்கம் நம்முடைய குழந்தையிடத்திலே பிரதிபலிக்கும். நாம ஒழுக்கம் கெட்டவர்களாக இருப்போமேயானால் சண்டை போடுறோம், கெட்ட வார்த்தை பேசுறோம், மாறி மாறி பகைமைகளை உருவாக்கி கொள்கிறோம், அசிங்கத்தை பார்க்கிறோம், ஆபாசமாக வெளியிலே ஹிஜாப் அணிந்து கொள்கிறோம், நிக்காப் அணிந்து கொள்கிறோம். ஆனால் நம்ம ஒவ்வொருவருக்கும் தெரியும் நம்முடைய அந்தரங்கங்கள் எவ்வளவு அசிங்கத்தோடு இருக்கிறது குழந்தைகளுக்கு முன்பாக. அப்ப இதையெல்லாம் காணக்கூடிய குழந்தை என்ன மாறும் அப்படின்னு சொன்னா, சைக்கோவாக, பைத்தியமாக, கட்டுக்கடங்காதவனாக மாறிவிடுகிறான். அதனால்தான் மார்க்கம் முதலில் சொல்கிறது, அடுத்த தலைமுறைகளை சீர்படுத்த வேண்டுமேயானால் பெற்றோர்களும் ஊரினுடைய முக்கியஸ்தர்களும் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். அந்த குழந்தை யாரை பார்த்து வாடுகிறதோ அவர்கள் தங்களை சீர்படுத்திக் கொண்டால் அந்த குழந்தையும் அடுத்த தலைமுறைகளும் ஒழுக்கத்தினுடைய குழந்தைகளாக, அடுத்த வாலிபர்கள் சீர்பெற்றவர்களாக வருவார்கள். நாம் சரிந்து விட்டால், நாம் ஒழுக்கம் தவறிவிட்டால் அசிங்கங்கள், காதல், கள்ளக்காதல், போதை வஸ்துக்கள் என்பதாக விபச்சாரம், இவன் அந்த பெண்ணோடு தொடர்புல இருக்கிறான், அந்த பெண் இவளோடு தொடர்புல இருக்கிறா, இவன் இப்படி ஏறி குதிச்சானா கேட்டீங்களா, அவன் இப்படி ஏறி குதிச்சான்னா அந்த வீட்டிலையும் அந்த ஆளுக்கும் இந்த பெண்ணுக்கும் சண்டை, மாறி மாறி மண்ணெண்ணையை ஊற்றி கொண்டார்கள். இந்த மாதிரி செய்திகளை எல்லாம் நம்முடைய குழந்தைகள் கேட்பார்களேயானால் நம்முடைய குழந்தைகள் பின் நாட்களில் நம் ஊரிலே அடுத்த தலைமுறை சைக்கோவாக மாறிவிடும். அப்ப முதல் விஷயம், நேரம் சுருக்கம், நம்மை நாம் சீர்படுத்துவோம். பெற்றோர்களும் சமூகமும் தங்களை சீர்படுத்திக் கொள்ளட்டும். இரண்டாவதாக, வாலிபனா இருக்கட்டும், வாலிப பெண்ணா இருக்கட்டும், ஒரு 20 வயது வரை என் அன்பு பெற்றோர்களை கவனத்தோடு கேளுங்கள். அவங்களுக்கு நல்ல அறிவு இருக்கும், நல்ல மனப்பாட சக்தி இருக்கும், நல்ல வீரம் இருக்கும், நல்ல மனிதநேயம் இருக்கும். ஆனா அவங்களுக்கு யார் நல்லவர் கெட்டவர் என்று பிரித்தறியக்கூடிய பக்குவம் இருக்காது. 20 வயது வரை ஒண்ணுமே வேண்டாம். ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு என் பையனை கூட்டு போறேன், அங்க ஒரு பாக்கெட் தொங்குது, என் மகன் அதை சாப்பிட்டதே கிடையாது, வாழ்க்கையில உன்னை சுவைத்து பார்த்து அதை விரும்பினான் என்று சொன்னால் அதுல ஒரு நியாயம் இருக்கு. மகனை நான் டீ கடைக்கு கூட்டு போறேன், ஒரு வடையை அவன் சுவைக்குகிறான், மறுநாள் எனக்கு அதே வடையை வாங்கித்தாங்கன்னு கேட்டா ஒரு நியாயம் இருக்கு. ஆனா என் மகனை நான் சூப்பர் மார்க்கெட் கூட்டு போயிருக்கிறேன், அங்க ஒரு பாக்கெட் தொங்குது, அந்த பாக்கெட்ல உள்ள என்ன இருக்குன்னு என் மகனுக்கு தெரியாது, அதை சுவைத்ததும் கிடையாது. ஆனா என் மகன் உட்கார்ந்து அடம்பிடிப்பான், எனக்கு அதுதான் வேணும்னு கேட்டுட்டு இருப்பான். சரி, அது என்னடா அவனுக்கு தெரியாது, ஏன்டா அது வேணும் அதுவும் அவனுக்கு தெரியாது. கவர்ச்சி 20 வயது வரை அந்த கவரினுடைய கவர்ச்சி. அதுதான் மார்க்கமும் சொல்லும், ஒரு 20 வயது வரை குழந்தைகளை பெற்றோர்கள் கண்காணித்தே ஆக வேண்டும். அவங்களுக்கு யார் நல்லவர், யாராச்சும் ஒருத்தர் செல்போன் கொடுத்துட்டா, யாராச்சும் ஒருத்தர் 1 மணி நேரம் 2 வீலர் கொடுத்துட்டா, யாராச்சும் ஒருத்தர் ஒரு சவர்மா வாங்கி கொடுத்துட்டா, யாராச்சும் ஒருத்தர் அந்த பையன் பெட்ரோல் 2 வீலருக்கு பெட்ரோல் போடுறதுக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்து விட்டால் உலகத்திலேயே அவன் தான் ரொம்ப நல்லவன் என்பதாக நம்ப ஆரம்பித்து விடுவார்கள். யாராவது ஒரு பையன் கையை கிழிச்சுக்கிட்டான், 4 நாள் நம்மளை பார்த்து சிரிக்கிறான், நமக்காக காலையிலேயே கண் விழித்து நிற்கிறான் என்றால் ஒரு பெண் நம்ப ஆரம்பித்து விடுகிறாள், உலகத்திலே இவன் தான் நமக்கான ஜீவன், நமக்கான சொர்க்கத்து கதாநாயகன், நம் உயிரை விட நேசிக்கக்கூடியவன் அவன்தான் என்பதாக இலகுவாக ஏமாறப்பட்டு விடுகிறாள். அப்ப இதுக்கு அடிப்படை காரணம், ஒரு 20 வயது வரை குழந்தைகளுக்கு யார் நல்லவர்கள், அடுத்த தலைமுறை யார் கெட்டவர்கள் என்று பிரித்தறிய தெரியாது. பெற்றோர்களாகிய நாமே என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கு கண்காணிக்க வேண்டும், அவர்களுக்கான நண்பர்களை நாமே தேர்வு செய்ய வேண்டும். தமிழக முதலமைச்சர் உசைன் மன்பை இல்லை, தமிழக முதலமைச்சர் போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம் அப்படின்னு ஒரு 3 வருஷத்துக்கு முன்பாக ஒரு ஸ்லோகத்தை உருவாக்கினாரு. எல்லா அரசு பள்ளிக்கூடங்கள், அரசு அலுவலகங்களையும் போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொன்னாரு. என்னடா பெரிய ஆச்சரியம், போதை இல்லாத தமிழகமா, எப்படா அது? காரணம், போதையை விற்கிறதே தமிழ்நாடு அரசு தான், டாஸ்மாக் விற்கிறதே யார் தான், சாராய கடையை திறந்து வச்சிருக்கிறதே யார் தான், தமிழக அரசு தான். அப்ப எப்படா? அப்ப போதைனா அவர் அதை திருத்தி தராரு. நம்ம நினைக்கிற மாதிரி போதை மொத்தம் 2 வகைப்படும்.
ஒன்று நாம் காணக்கூடிய நல்ல சாராயம், கள்ளச்சாராயம், பான்பராக், சிகரெட், போயிலை, கல், பனைமரத்திலிருந்து இறக்கப்படக்கூடிய கல், தென்னை மரத்திலிருந்து இறக்கப்படக்கூடிய கல், இவைகள் எல்லாம் ஒரு விதமான போதைகள். இந்த போதைகள் ஒரு குறிப்பிட்ட தியானம், ஒரு குறிப்பிட்ட மணி தியானம் நம்முடைய உடல்ல போதையா இருக்கும். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம். அதனாலதான் நீங்க நல்லா பார்க்கலாம், உடனே சாக மாட்டோம். 40 வருஷம் தண்ணி அடிச்சவன் நல்ல கல்லு மாதிரி நிற்பான். கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய உடல் உறுப்பு, நம்ம மார்க்கத்தில் எல்லா போதையும் சமம், ஹராம். ஆனால் புரிந்து கொள்வதற்காக நான் சொல்கிறேன், போதைகள் மொத்தம் 2 வகை போதை உண்டு. ஒரு போதை இருக்கே, அது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, குறிப்பிட்ட மணி தியானம், சிகரெட் அடிக்கிறார், ஒரு சில நிமிடங்கள் அவரினுடைய மூளையில ஒரு விதமான புத்துணர்ச்சியை கொடுக்கும். பான்பராக் போடுறார், அதாவது போயில போடுறார், சாராயம் குடிக்கிறார், ஒரு குறிப்பிட்ட மணி தியானம். மறுநாள் காலையில நம்மளை விட தெளிவா அரசியல் பேசுவார், பார்க்கிறோமா இல்லையா? ஆனா 2வது ஒரு போதை இருக்கு. தமிழக முதலமைச்சர் அவர்கள் அதை குறிப்பிட்டு சொன்னார்கள், நாம் அல்ல. தமிழகத்தினுடைய ஏற்றத்தாழ்வுக்கு பொறுப்பேற்க வேண்டிய தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், 2வது ஒரு போதை இருக்கு, கஞ்சா, அபின், கொக்காய் என்ற இந்த போதைகள். அந்த தமிழக முதலமைச்சர் சொல்றாங்க, குழந்தைகளை குறிவைத்து, தமிழகத்தினுடைய சட்டத்துறை அமைச்சர் சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான டன் போதை வஸ்துக்கள், கஞ்சா, அபின் போன்ற போதை வஸ்துக்கள் குழந்தைகளை குறிவைத்து, வாலிபர்கள் அல்ல. எங்க ஊர் மேலப்பாளையம், ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ஆண் ஹாஃபிஸ் இருப்பார்.